பாண்டியன் போய் கூப்பிட்டும் கூட இந்த நடேசன் வந்துட்டு வர மறுக்கிறாங்க. ஏன்னா என்னால் வர முடியாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வீட்டுக்கு போன பாண்டியன் தான் அப்பாவை பற்றி ரொம்ப கோவமாகவே திட்டவும் செய்கிறாங்க. அங்கிள் வரமாட்டேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க நான் போய் எவ்வளோதோ கூட்டு பார்த்தேங்க, அவர் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கண்ணில் போட்டு நின்றுட்டுருக்காரு. எப்போ பார்த்தாலும் அந்த இட்லி கடையிலே தான் நிற்கிறாரு, வேறு எங்கேயும் அவர் போகிற மாதிரியே தெரியலை. பத்தாதுக்கு இந்த வண்டியை தெண்டமேன் வாங்கி போட்டு அதுக்கு வேற நம்ம டியூ கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இவரை எதுக்குங்க இந்த வீட்டில் வச்சிருக்கோன்னு எனக்கு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு முடிவு பண்ணுறதுக்கே கூட்டிகிட்டு போகலன்னு வீட்டில் 1000 பிரச்சனை பண்ணார்ல, இன்னைக்கு நான் போய் கூப்பிட்றேன் நிச்சயம் நடக்க போகுது நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறேன். நிச்சயம் நாளை மறுநாள் தானே, அதுக்கு இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி என்கிட்டே கேட்குறாரு. இதுக்கு மேலே அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நாம் இப்போ கிளம்புனா தான் கரெக்டான ட்ரெயினை பிடிக்க முடியும், நாமளும் கரெக்டான நேரத்துக்கு போய் சேர முடியும். அவர் வருவாரா மாட்டாரான்ற பற்றி பேசுகிறதுக்கு டைம் இல்லை, கிளம்பலாம் அப்படின்னு பாண்டி என்ன சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே வீட்டில் மற்றவங்களும் பாண்டி சொல்கிறதான் சரி, அங்கிள்காக வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்ல அது எப்படிப்பா போக முடியும்னு சொல்லி கேட்க, அதான் அண்ணன் நம்ம எல்லோரும் போகிறோம்ல, நம்ம பார்த்துக்கலாம். அங்கிள் இப்போ வராரோ இல்லை எப்போ வருவாரோ, ஆனால் அவர் அதை நம்ம வந்து நிச்சயம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து அவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா மற்றவங்க எல்லாருமே கிளம்பிட்டு ட்ரெயினை பிடிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே கார்த்திகாவுடைய அம்மா கஸ்தூரின்னு இவங்களை வரவும் செய்கிறாங்க. ஏன் நடேசன் அண்ணன் எங்கே வரலையா அப்படின்னு கேட்க, இல்லை அவர் வரலன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, எந்த நேரத்தில் எங்கே போகணும் எப்படி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது, இப்படி தான் தேவையில்லாத விஷயங்களில் இருந்துக்கிட்டே இருப்பார். அதனால தான் நான் கோவப்பட்டு அந்த ஆளை திட்டவும் செய்கிறதுன்னு கஸ்தூரி பேசிக்கிட்டே வராங்க. அம்மா கொஞ்சம் அமைதியாக தான் வாயம்மான்னு சொல்லும்போது, சரிடி நான் எதுவும் பேசலைன்னு இங்கே வாயை முடிக்கிட்டு கஸ்தூரி ட்ரெயினில் ஏறவும் செய்கிறாங்க. அண்ணே நீ அண்ணனுடைய இங்கே ரிங் இருக்குல்ல அதை கொடுன்னு, நீ இங்கே எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவா அண்ணி சொல்கிற மாதிரி, அது பேக்குக்குள்ளே இருக்கட்டும் இல்லைன்னா அன்னிக்கிட்ட கொடுன்னு அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க. சரிடா என் மேலே நம்பிக்கையே இருக்க மாட்டேதில்ல, நான் ஏதோ அதை வித்துற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலைண்ணே அப்படின்னு சொல்லும்போது, சரி கொடுங்கங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அட இருநீல அப்படின்னு பாக்கெட்டில் கை விட்டால் ரிங்கை காணோம். இப்படி மாறி மாறி எடுத்து பார்க்குறாங்க, ரிங்கை காணோம். அச்சிச்சோ என்னாச்சு அப்படின்னு அங்கே நிலாவும் கேட்க, ஐயோ நிலா ரிங்கை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது, சும்மா விளையாடாதீங்க சோழன், இந்த ரிங்கை எடுத்துகிட்டு வரதுக்கு பிளான்லாம் பண்ணேன்னு சொன்னீங்க, நீங்கள் சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க, முதல்ல ரிங்கை எடுங்க அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ சத்தியமாக சொல்கிறேன் நிலா, இப்போது ட்ரெயினும் இங்கே பிக்கப் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ட்ரெயினை நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே, இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு அண்ணனோட நிச்சயமே நின்ன மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போகிறாங்க. சும்மா விளையாடாதானே அப்படின்னு அங்கே பல்லவன் சொல்ல, டே பல்லவன் மேலே சத்தியம் பண்ணி சொல்லும்போது தான் அங்கே இருக்க அத்தனை பேரும் நம்புகிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு அங்கே சேரன் அதிர்ச்சியோட கிளம்பி நிற்க, ஆமாண்ணே ஐயோ சாரிண்ணே நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல, என்ன சோழன் எது இதில் உங்களுக்கு இங்கே பொறுப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்க, இவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா நம்ம அண்ணனுடைய நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும்னு இங்கேருந்து நம்ம கிளம்பிக்கிட்டு இருப்போம், இந்த நேரத்தில் ரிங்கெல்லாம் மறந்து வச்சுட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க, என்ன சோழன் இதெல்லாம்னு எங்கள் கோமாக்கத்தை, ஐயோ நிலா இப்போ நான் தெரியாமல் தானே பண்ணேன், தெரிஞ்சதெல்லாம் பண்ணேன்னு சொல்லும்போதும் அதுக்கு தான் அதை நான் அப்போவே என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன், நான் சொன்னதை நீங்கள் காது கொடுத்து கூட கேட்கல, இப்போவே மறந்து வச்சுட்டு வந்ததுக்கு திட்டினா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்ல, சோழன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டான்னு சொல்லும்போது, அட போனேன் தெரியாமல் பண்ணிட்டேன்னு நீ சொன்னதுனால மட்டும் இப்போ நிச்சயத்துக்கு போய் நம்ம அங்கே என்ன பண்ண முடியும், இல்லை அங்கே எங்கேயாவது போய் நகை வாங்குறதுக்கு தான் நம்மக்கிட்ட பணம் இருக்கா, ஏன்னே இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பல்லவனை திட்டுறாங்க, பாண்டியனை திட்டுறாங்க. சோழன் ரொம்ப அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. இப்போ ட்ரெயினும் பாதி தூரம் பிக்கப் ஆகிடுச்சு, இந்த ஒரே ட்ரெயினில் தான் நம்ம பீகாருக்கு போக போகிறோம், 3 நாள் 2 நாள் எங்கள் ட்ராவல் வேறு, 2 நாள் ட்ராவல் பண்ணி நம்ம அங்கே போகிறதுக்கு தான் கரெக்டான டைம் இருக்கும், இதுக்கு மேலே நம்ம நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு டைமே இருக்காதேன்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. நிலா இப்போ என்னப்பா பண்ணுறதுன்னு சேரன் பதட்டப்பட, அண்ணா உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு உடனே நடேசனுக்கு கால் பண்ணுறாங்க. நடேசன் அப்போ தான் வீட்டில் வந்து உட்காந்துருக்கவும் செய்கிறாரு. நடேசன் கால் அட்டன் பண்ணவும் செய்கிறாரு. என்னம்மா இங்கே ஃபோன் பண்ணி திட்டுறதுக்காக தானே ஃபோன் பண்ணேன்னு சொல்ல, அங்கிள் உங்களை திட்டுறதுக்காகலாம் எனக்கு நேரம் இல்லை, உங்களை அங்கே விட்டுட்டு வந்ததே ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல, என் பிள்ளை நிச்சயதார்த்தத்துக்கு என்னை விட்டுட்டு போனது நல்லதுன்னு நீ வேற சொல்கிறியான்னு சொல்லி கேட்க, அங்கிள் முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க, சோழன் அங்கே தான் இங்கே நிச்சயத்துக்கு வாங்கின ரிங்க அங்கே மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு, ட்ரெயின் வேற கிளம்பிடுச்சு, இதுக்கு மேலே ட்ரெயினை நிறுத்திட்டு அங்கே வீட்டுக்கு வந்து எடுக்கவும் முடியாது, தயவு செஞ்சு அங்கிள் ப்ளீஸ் அதை எப்படியாவது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல, என்னம்மா ட்ரெயின் கிளம்பிடுச்சுன்னு சொல்கிறேன், இப்போ நான் இந்த ரிங்கை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் அந்த ரிங்கை கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ப்ளீஸ் அங்கிள், நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க அங்கிள், எப்படியாவது வரதுக்கு ட்ரை பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீ இப்போ எப்படிம்மா நான் வரதுன்னு சொல்ல, ஃப்ளைட்டு பிடிச்சி வாங்க அங்கிள், நாங்கள் இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி தானே உடனே கிளம்பி போனோம் சந்தாவுடைய எங்கள் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு, அது போல் நீங்களும் கிளம்பி வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லும்போதே எங்கள் ஃபோன் கட் ஆகிடுது. ஹலோ, என்னம்மா இது வேற நேரம் காலம் தெரியாமன்னு சொல்லிட்டு ஃபோனை எங்கள் ஆஃப் பண்ணதுனால எடுத்து போட்டுட்டு நேராக உள்ளே போகிறாங்க. சாமி படத்துக்கு முன்னாடி எங்கள் ரிங் இருக்கு, அதை எடுக்கவும் செய்கிறாங்க. இது இங்கே வேற மறந்து வச்சுட்டு போயிட்டானா இவன் அப்படின்னு கோவத்தோட ரிங்கை எடுத்துக்கவும் செய்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நேராக வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, கையில் ₹1 இல்லை. இந்த நேரத்தில் இந்த ரிங்கை எடுத்துகிட்டு போய் நான் எங்கே போய் என்ன தேடுறது, இங்கேருந்து பீகாருக்கு போகிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, இந்த டெம்போவில் போயிட முடியுமா என்ன அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே கஸ்தூரி கடைக்கு போயிட்டு நின்று புலம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நடேசன். அப்போ தான் தன்னுடைய லவர் கடையில் போயிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க நடேசன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போது என்கிட்ட இருக்கிறது இந்த வளையல் தான்யா, முதல்ல இந்த வளையலை கொண்டு அடமானம் வச்சு பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ரிங்கை கொண்டு ஒப்படைக்கிறதுக்கான வழியை பாரு, உன் பிள்ளையோட நிச்சயதார்த்தம், அதனால் கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்பருத்தி சொல்லும்போது அதை கேட்ட நடேசனும், சரி வேறு வழி இல்லை, சேரனுக்கு இப்போ தான் இந்தான்னு பிரச்சனையெல்லாம் தாண்டி கல்யாணமும் நடக்க போகுதுன்னு நினச்சிட்ருக்கேன். இங்கே நடேசன் என்ன பண்ணுறாங்க, நாம் இப்போவே கிளம்புனா சரியாக இருக்குமா அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க போய் சேர்கிறதுக்கு 2 நாள் ஆகும். நாம் இந்த நேரத்தில் இங்கேருந்து கிளம்புனா அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவோம். முன்னாடியே போய் சேர்ந்துறதும் சரியாக தான் இருக்கும். சரி நம்ம கிளம்புவோம், நிச்சயத்துக்கு நாளை வச்சுக்கிட்டு நம்ம லேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு நினச்சி இங்கே நடேசன் என்ன பண்ணுறாங்க, அவங்க ட்ரெயின் ஒரு நாள் ஃபுல்லாக போகுது. அடுத்த நாள் வந்துட்டு நடேசன் இங்கேருந்து கிளம்புறாரு, ஃப்ளைட்டை பிடிக்கிறாரு. ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே அவங்க கொடுத்த வளையலை அடமானம் வச்சு அது மூலமாக பணத்தை வாங்கி ஃப்ளைட்டை பிடிச்சி அவங்க அந்த ரிங்கை எடுத்துக்கிட்டு போகவும் செய்கிறாங்க. பீகாருக்கு அவங்க சேரத்துக்கு முன்னாடியே இங்கே நடேசனும் போய் சேர்ந்துடுறாங்க. நானே இங்கே சேர்ந்துட்டு இன்னும் அவங்க வந்த பாடையில் நினச்சிட்டு நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது, எங்கம்மா இருக்கீங்க, நான் பீகாருக்கு வந்துட்டேன்னு சொல்லும்போது, அங்கிள் உண்மைதான் சொல்கிறீங்களான்னு அங்கே நிலா கேட்க, நான் எதுக்குமா போய் சொல்ல போகிறேன், சேரனுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் ஒரு அப்பனா எனக்கும் ஆசை இருக்காதா, நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடியணும்னு நான் முன்னாடி நாளே கிளம்பி வந்துட்டேன், ஃப்ளைட்டை பிடிச்சி தான் வந்தேன், இங்கேயோ கையில் ரிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும், அங்கிள் பத்திரமா வச்சுக்கோங்க அங்கிள், எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல, என்ன நிலா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் கவலைப்பட வேணாண்ணே, அவர் ஃப்ளைட் பிடிச்சி இங்கேருந்து கிளம்பிட்டதா சொன்னார், அங்கே தான் இருக்காராம், பீகாரில் தான் இருக்கதா சொன்னாருன்னு சொல்ல, சரி நான் சந்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சரின்னு தாப்பா அங்கே வந்திருக்க விஷயத்தையும் அதனால் அவங்கள என்னால் பார்த்துக்க சொல்லவையும் எங்கள் சந்தாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. சந்தாவும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அனிஷுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அப்போ தான் எங்கள் சோழன் கிட்ட நிலா போகிறாங்க. என்ன சோழன் கோவமானு சொல்லும்போது, பின்ன எல்லாரும் என்னையே திட்டினா எனக்கு கோவம் வராதான்னு சொல்லும்போது, நீங்கள் பண்ண விஷயம் மட்டும் சரியா, ஒரு விஷயத்தை நம்ம நல்லபடியாக நடத்தி முடிக்கிறோன்னா அதுக்கு முதல்ல நாம் கவனமாக இருக்கணும்ல, நீங்கள் கவனக்குறைவாக இருந்தது உங்கள் தப்பு, அதுக்கு உங்கள் மேலே கோவப்படத்தானே செய்ய முடியும், சரி வாங்க அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா இப்போ கூட நீ என்ன தான் திட்டுறன்னு சொல்லும்போது, சரி வாங்க சோழன் அப்படின்னு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. நடேசன் அங்கே இருக்க அனீஷ் வாங்கப்பா உள்ளே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன அனீஷு எல்லாமே நல்லபடியாக முடியுதா, இங்கே வேலையெல்லாம் ஏதாவது இருந்தால் சொல்லு நான் பார்த்துக்குறேன்னு சொல்ல, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே உட்காடுறாங்க. இந்தா இதை முதல்ல சந்தா கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லுன்னு சொல்ல அனீஷ் அதை வாங்கிட்டு போகவும் செய்கிறாங்க. இதுக்காக நான் அவ்வளோ தூரத்துலேருந்து ஓடி வர வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி நடேசன் பேசிக்கிட்டே இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் நடேசன் சந்தாவுடைய அப்பாவை பார்க்கவும் செய்கிறாங்க. சந்தாவுடைய அப்பாவுக்கு நடேசனை பார்த்ததும் பெரிய அதிர்ச்சி. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பக்கத்தில் வர, நடேசா நீ இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அட நானும் உன்னை இங்கே எதிர்பார்க்கல, ஆமாம் இது என்ன உன் சொந்தக்கார வீடா அப்படின்னு நடேசன் கேட்குறாங்க. இல்லையா என் பொண்ணுக்கு தான் நிச்சயதார்த்தம்னு சொல்லும்போது, சந்தா ஓம் பொண்ணா அப்படின்னு கேட்க, ஆமான்னு அவரும் சொல்லும்போது, அட சேரன் என்னோட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் உங்கள் பையனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சேரன் என்னுடைய பையன்தான். அப்போ சேரனுக்கும் சந்தாவுக்கு தான் இன்றைக்கி நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லும்போதும், கடைசியில் நீயும் நானும் சம்மந்தியாக போகிறோமா அப்படின்னு சொல்லும்போது, எதிர்பார்க்காத அனீஷ் அப்பா அது அப்படின்னு சொல்லும்போது, டேய் எனக்கு இவரை நல்லாவே தெரியும்டா, இவர் செஞ்ச உதவியை நான் காலத்துக்கும் நான் மறக்கவே மாட்டேன். பீகாருக்கு இவர் லாரி விஷயமா இங்கே வேலை விஷயமா வந்திருக்காரு. அப்போ தான் இவர் செஞ்ச உதவி எனக்கு பெரிய உதவியாக இருந்துச்சு. யாருமே எனக்கு உதவி பண்ணாத நேரத்தில் தான் கையில் இந்த
மொத்த பணத்தையும் போட்டு கடன்காரங்க கிட்டேன்ட்டு என்னை காப்பாற்றினது இவர் தான். இவரை எப்படி என்னால் மறக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே பேசவும் செய்கிறாங்க. ஒரு வழியாக இவங்க 2 பேரும் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டவங்க, நல்லா பழகிக்கிட்டவங்க, இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட எங்கள் சந்தாவுக்கும் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது.